அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நண்பர்களே, இன்றைக்கு யூஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய உச்சரிப்புகளை நாம் கொஞ்சம் ஆய்வு செய்து மறுபடியும் பார்ப்போம். யூஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களை நாம் பல்வேறு முறைகளில் ஆய்வு செய்யும் போது அவருடைய ஒவ்வொரு உணர்வுகளின் வெளிப்பாட்டினை நாம் உணரத் தொடங்கும் போது உண்மையிலேயே நம்மை புரட்டி போடுகிறது என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. ஏனென்றால் அவர் என்ன சொல்ல வந்தாரோ அது நம் மூளையில் ஏதோ ஒன்றை பண்ணுகிறது, மகேஷ் பட் கூறுவது போல. ஏனென்றால் இதுவரை அவரை போன்று யாருமே இந்த உலகியலில் சில விஷயங்களை முறைப்படுத்த முயற்சி செய்ததில்லை. இந்த நாட்டிலே இருந்து அவர் பேசியிருந்தார் என்றால் நிச்சயமாக அவரை ஒரு கிறுக்கன் என்று இங்கே கூறியிருப்பார்கள். ஆனால் மேலை நாடுகளில் யூஜிகே அவர்களுடைய உணர்வுகளை மேலை நாட்டில் இருக்கக்கூடிய தொலைக்காட்சியில் பல்வேறு முறைகளில் அவரிடம் வாதிடுகிறார்கள். அவர் சொல்லுவதை மறுக்க முடியவில்லை, அவர் சொல்லுவதை முரண்பட முடியவில்லை. ஏனென்றால் அவர் நாம் எதை பேசப் போகிறோமோ கேட்கப் போகின்றோமோ அதற்கு மேலே ஒரு படி இருப்பார் அவர். அதாவது அனுபவங்களை பற்றி அவர் பேசும்போது நீங்கள் அனுபவிக்கிறீர்கள் என்று கூறுகிறீர்களே, யூஜிகே அவர்கள் கேட்கிறார்கள். நான் அனுபவப்படுகிறேன் என்று கூறுகிறீரே, அந்த அனுபவம் என்பது உங்களுக்கு ஏற்கனவே அதை பற்றிய அறிவு இருந்தால்தான் வரும் என்று கூறுகிறார். You cannot experience it without having the knowledge of it. இப்போ நான் அனுபவிக்கிறேன் என்று ஒருவர் கூறினால் அவர் என்ன சொல்லுகிறார்? அது அனுபவம் அல்ல, அதை பற்றிய ஒரு அறிவு உங்களுடைய மூளையிலே இருக்கிறது, அதனால் நீங்கள் அதை அனுபவிக்குவதாக கூறுகிறீர்கள் என்று கூறுகிறார். சாதாரணமாக நம்மிடையே அனுபவத்தை பற்றி பேசும்போது சில விஷயங்களை நாம் அனுபவிக்கிறோம் என்று கூறுகிறோம். ஆனால் சிலரிடம் யூஜிகே அவர்கள் சொல்லுவதிலிருந்து நாம் கொஞ்சம் இன்னும் ஆழமாக சிந்தித்தோமானால், எனக்கு தெரிந்த ஒரு விஷயத்தை நான் பார்க்கிறேன், கேட்கிறேன், கேட்டவுடன் ஆமாம் என்று சொல்லிவிடுகிறேன். சிலருக்கு தெரியாத விஷயங்கள், அவர் பார்க்காத, கேட்காத, உணராத சில விஷயங்கள் வெளிவரும். அப்பொழுதுதான் நாம் உணர வேண்டி இருக்கிறது, இவர் படிக்காத, இவர் கேட்காத, இவர் உணராத, இப்பொழுது உணராத விஷயங்களெல்லாம் இவருக்கு எப்படி வந்தது. இங்கேதான் யூஜிகே அவர்கள் அதை நமக்கு வெளிப்படையாக பேசவில்லை. ஆனால் நம்ம ஆய்வின் அடிப்படையில் மரபணு திறன் அறிவினால் மட்டுமே தான் அவர்கள் இப்படி வித்தியாசப்படுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியும். யூஜிகே அவர்கள் கூறுவது, உங்களுக்கு ஒரு அனுபவமே கிடையாது வித்தவுட் பாஸ்ட் நாலேஜ் என்று கூறுகிறார். ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு நாலேஜ் அதை பற்றி இல்லாமல் நீங்கள் ஒன்றை பற்றி அனுபவிக்கவோ அல்லது வெளிப்படுத்தவோ முடியாது என்று கூறுகிறார். ஆனால் அந்த அனுபவத்தை வெளிப்படுத்துவதில் சில விஷயங்கள் இருக்கிறது. ஒரு மனிதனை பார்க்கிறோம், அந்த மனிதனிடமிருந்து வித்தியாசமான சில விஷயங்கள் வெளியே வருகின்றன. இந்த மனிதனிடமிருந்து எப்படி வந்தது என்று நாம் ஆழமாக சிந்திக்கும் போது, இன்றைக்கு இருக்க ஆன்மீகவாதிகளோ அல்லது பழமைவாதிகளோ அல்லது மூட நம்பிக்கைகளின் பார்வையில் இருப்பவர்களோ என்ன கூறிவிடுகிறார்கள்? இவருக்கு இறைவன் கொடுத்த வரம், இவர் இறைவனிடமிருந்து பெற்றுவிட்டார், அருள் பெற்றுவிட்டார் என்றெல்லாம் கூறுகிறோம். ஆனால் அது அல்ல என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. எப்படி என்றால், யூஜிகே அவர்கள் இதுவரை வருகிறார் நம்மோடு.
ஆனால் அதற்கு பிறகு அவருக்கு எப்படி வருகிறது இந்த விஷயங்கள் எல்லாம் என்று பார்க்கும்போது இன்றைக்கு அறிவியல் கூறுகிறது மரபணு திறன் மூலம் வெளியே வருகிறது. அந்த மரபணு திறனை அடையாளம் காணும் நிலையில் நாம் இல்லை. அப்பொழுது நாம் பெயர் வைத்து விடுகிறோம். இப்பொழுது நீங்கள் மூட நம்பிக்கையிலிருந்து வெளிவந்து விடலாம். யூஜிகே சொல்வதையும் பார்த்து கொள்ளுங்கள், இந்த மரபணு திறனையும் ஒப்பிட்டு பார்த்து கொள்ளுங்கள். நீங்கள் வெளியே வந்து விடலாம். ஒரே தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்த குழந்தைகள், இரட்டை குழந்தைகள் மாறுபடுகின்றன என்று தெரியும் உங்களுக்கு. எங்கே மாறுபடுகின்றன என்றால் மரபணு திறன் தான். அந்த மரபணு திறன் என்பது நமக்கு தெரிகிறது கேள்வியாக. அதை எப்பொழுது நாம் இனம் காணுகின்றோமோ, குழந்தையாக இருக்கும்போது மற்றவர்கள் இனம் கண்டு விடுவார்கள். ஆனால் நாம் கொஞ்சம் அறிவு வளர்ச்சியிலே 13, 14, 16, 18, 20 வயது ஆகும்போது அல்லது 20 கடக்கும்போது, அது வயதின்பால் பக்குவத்தின்பால் வருவது தான். அப்பொழுது நமக்கே தெரியும் what we are doing is completely different from what we have the knowledge in it அப்படின்னு வரும். நாம் எந்த அறிவை உள்ளே வைத்திருக்கிறோமோ அது இல்லாமலேயே சில விஷயங்களை நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருப்போம். சிலர் பார்ப்பார்கள், அங்கேதான் அவர்கள் அஸ்ட்ராலஜிக்கு போவது அல்லது இந்த மாதிரி லாஜிக்கலாம், எனக்கு என்னமோ தெரியவில்லை, எனக்கு நான் அப்படி செய்கிறேன் இப்படி செய்கிறேன் என்று நினைக்கும் போது அங்கேதான் இந்த மூட நம்பிக்கையுடைய ரகசியம் வந்துவிட்டு அதை உடைத்தெறிகிறார். அதை மரபணு திறனின் மூலமும் உடைத்தெறியலாம். ஆக ஒரு மனிதன் 3 விதங்களில் இயங்குவது நன்றாக தெரிகிறது. ஒன்று, பாஸ்ட் நாலேஜ் வைத்து அவன் இயங்குகிறான், ப்ரெசன்ட் நாலேஜ் வைத்து இயங்குகிறான். அதே நேரத்துக்கு அவனுடைய மரபணு திறனின் தூண்டல்களின் மூலம் தெளிவாக இயங்கிக் கொண்டிருக்கின்றான். இதை அடையாளம் காணும் மனிதன் தான் உலகத்தில் புதுமைகளை படைக்கிறான். he will become the creator. அடையாளம் காணும் போது இங்கே என்ன நாம் புதிதாக இங்கு இதுவரை நாம் விளக்கம் சொல்லி இதிலிருந்து என்ன புதிதாக தெரிந்து கொள்கிறோம் என்றால், அந்த அடையாளம் கண்ட பிறகு அந்த அடையாளத்தை வைத்துக்கொண்டு நாம் தேடுகின்றோம் அல்லவா, அது சம்பந்தமான அறிவை தேடுகின்றோம் அல்லவா. என்னுடைய மரபணு திறன் இங்கே 2 விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும். அதோடு மரபணு திறனின் எழுச்சி உன்னதமான எழுச்சியாக, நேர்மறை எழுச்சியாக இருக்கிறதா என்பதையும் சரியாக பார்த்து கொண்டு, நம்முடைய அறிவின் எழுச்சி நாம் இப்பொழுது வைத்திருக்கிறோமே அந்த அறிவின் எழுச்சி, அது பாஸ்டாக இருந்தாலும் சரி ப்ரெசண்ட்டாக இருந்தாலும் சரி, இரண்டையும் கலந்து நாம் தயாராகும்போது மரபணு திறனின் மூலம் நாம் முயற்சி பண்ணுகின்ற ஒரு விஷயம், இந்த நாம் சேமித்து வைத்திருக்கின்ற அல்லது சேமித்து கொண்டிருக்கின்ற அறிவின் மூலம் அதிகரித்தால் நிச்சயமாக நமக்கு மிகப்பெரிய வெற்றிகள் வந்து குவியும் இந்த உலகியலை பொறுத்தளவில். அப்போ மரபணு திறனை இனம் காணுவது எப்படி என்பதைத்தான் நாம் யூஜிகேவிலிருந்து நாம் கொஞ்சம் எலிவேட் ஆகிறோம். ஒவ்வொரு வினாடியிலும் அது தன்னை காண்பித்து கொள்ளே இருக்கும். அறிவால் காண்பிக்கும், செயலால் காண்பிக்கும், உணர்வால் காண்பிக்கும், நிகழ்வால் காண்பிக்கும். அது ஒரு மின்னல் மாதிரி. அதற்கு இவர்கள் இன்ட்யூட்டிவ் ஸ்டேட்மெண்ட், இன்ட்யூட்டிவ் மேனேஜ்மெண்ட் எல்லாம் கூறுகிறார்கள். அது ஒரு மின்னல் மாதிரி. பசியை நாம் ஐடென்டிஃபை பண்ணி விடுகிறோம், காமத்தை ஐடென்டிஃபை பண்ணி விடுகிறோம் அல்லவா. மரபணு திறனின் விழிப்பை, மரபணு திறனின் எழுச்சியை ஐடென்டிஃபை பண்ணணும். அப்படி ஐடென்டிஃபை பண்ணும்போது தான் நமக்கு என்ன விளங்கும் என்றால், நாம் எங்கே போய்கொண்டிருக்கிறோம், எங்கே இருந்து கொண்டிருக்கிறோம். மனிதர்களுடைய ஒட்டுமொத்த மன அழுத்தம் முழுவதுமாக இதில் ஓடிவிடும். இன்றைக்கு பிளட் பிரஷர் என்று கூறுகிறார்களே, அது